உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரோ காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37 இருதிருவசனம் 5 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியுங்கள், அவரது வழிகாட்டுதலை நம்புங்கள், அவர் உங்கள் பாதைகளை நேராக்குவார், தம் நோக்கத்தை நிலைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்கள் பாதைகளை நேராக்கி உங்கள் வாழ்க்கையில் தம் நோக்கத்தை நிலைப்படுத்த விரும்புகின்றார். அவர் வழிநடத்தும் பாதையில் நம்பிக்கையோடு நடந்திருங்கள். அவரது ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, பாதுகாப்பை, பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் நிச்சயமாய் நமக்கு அணுகுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் பயப்படாதிருங்கள். அவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கின்றது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரோ காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 நம்ம அழகாக வாசிச்சோம்ல. ஸோ இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க, அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வேறல்ல, நண்பர்கள் தினம். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது யாருமே இல்லை பிரதர். வாழ்க்கையில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. வேலைக்கு வந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியல, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முடியல. எல்லாருமே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களா. ஒரு சில பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இன்னும் மீட் பண்ண முடியல. என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு அழகான நினைவு என்ன தெரியுமா? நான் எப்பயாச்சும் நினச்சி பார்ப்போம், நம்மளாம் எப்படி இருந்தோம்ல, அப்படி இருந்துச்சுல. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்தோம்னா நம்மளாம், காலேஜ் படிக்கும் போதும் ஒரு சில லைஃப் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம்ல. இன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தாலுமே அந்த வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக இருக்கும்ல. அந்த நாட்கள் மீண்டும் வருமானு கேட்டால் வராது, முடிஞ்சிடுச்சுல. ஸோ காலேஜ் ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், மீண்டும் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. காரணம், நம்ம அதையெல்லாம் கடந்து வந்தாச்சுல. ஸோ அதனால் நண்பர்கள் எப்போவுமே சந்தோஷமாக, ஒற்றுமையாக, உண்மையான நண்பர்களை சம்பாரிச்சுக்கோங்க. வாழ்க்கையிலும் நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்குன்னு தவறான நண்பர்கள் நமக்கு வேணாம். அவங்க நம்ம திருத்துறதை பார்ப்போம். இது பண்ணுறது தப்புடா, இந்த பழக்க வழக்கெல்லாம் வேணாம், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி. இயேசுவின் நாமத்தினால் என்னை கூப்பிட்டீர்களானால் உங்கள் கூப்பிடலுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒற்றுமையாக இருங்க, சமாதானமாக இருங்க, நான் இருக்கவங்க கூட, கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு நாள் கடந்து போயிட்டு தான் இருக்கும்ல. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சந்தோஷமாக வெளியே போயிட்டு வந்திருப்போம். இந்த ஒரு நாள் லீவுக்காக நம்ம காத்துட்ருக்கோம்ல. 6 நாட்கள் நம்ம காத்துட்ருக்கோம். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு 2 நாள், மற்றவங்களுக்கு சாட்டர்டே மட்டும் தான் லீவு. இன்னும் ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா சண்டேவும் ஒர்க் இருக்கும். எப்படா லீவு கிடைக்கும், குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி லீவெல்லாம் வேணாங்க, என் குடும்பத்துக்காக எப்போ வேணால் வேலைக்கு கூப்பிடுங்க, நான் வரேன், நான் எங்கே இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்லி இன்றைக்கி குடும்ப கஷ்டத்துக்காக ஓடிட்டுருக்க எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள். ஸோ அவங்களுக்காக ஜெபிக்கலாமா? இன்றைக்கி பாரங்கள் அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா, பொருளாதாரத்தை உயர்த்துங்கப்பா. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திற்கு பயந்திருப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை நடத்தும் என்று நாமும் ஜெபிக்க வேண்டும். நான் கீழ்ப்படியில் இருக்கணும், உமக்கு பயந்த பிள்ளையாக நான் இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் போகும்போது வரும்போது எல்லா செயலிலுமே என் கூட இருங்கப்பா, பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பிடல, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீர் உயர்த்துவீர நம்புகிறேன். எஸ்ஸப்பா, எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க நம்புகிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முக்கியமாக மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஏதோ ஆப்ரேஷனுக்காக காத்துட்ருக்காங்க. இந்த நோயெல்லாம் எனக்கு குணமாகணும், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி காத்துட்ருக்கேன். உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா, உம்முடைய கரங்களால் தொட்டு நோயெல்லாம் குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாளில் எல்லாருக்கும் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களும் நம்ம ஜெபிக்க போகிறோம், குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே,
இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, என் வழிகள் யாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கவும் முழு இதயத்தோடு உம்மை நம்பவும் உதவி செய்வீராக. உம் பரிசுத்தத்தை, ஞானத்தை, நீதியான வழிகளை எனக்கு கற்பித்து தினமும் உம் சத்தியத்தை நடக்கும்படி வழிகாட்டுங்கப்பா. எங்கள் பாதைகளை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் ஜீவ பாதையில் எங்களை வழிநடத்துவீராக. உம் கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியான தாழ்மையை எங்களுக்கு அருள செய்யுங்கப்பா. உம் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய ஞானத்தை தந்திடுவீராக. எங்கள் பாதைகளை நேராக்கி எங்கள் கையின் பிரயாசங்களை நிலைப்படுத்தி எங்கள் வாழ்வில் உம் பரிபூர்ண ஆசீர்வாதம் விளங்கும்படி செய்வீராக. உம் ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை நாங்கள் அனுபவிக்கும்படி செய்து உம் கிருபை எங்களை தொடர பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவர் எல்லோரையும் நோக்கி பாருங்கப்பா. கண்ணீரும் கவலையும் ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாக நீர் கண்ணீரை துடைக்க போகிறேன் என் நம்புகிற ஆண்டவரே. எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு நம்புகிறேன் ஏசப்பா. கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம், வேதனையின் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கோம், வலியை சுமந்துட்டுருக்கோம்ப்பா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எங்களுடைய பாரங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிச்சயமாக எங்களுக்கு வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பீங்க நம்புகிறேன் ஏசப்பா. நன்மையை செய்வீர நம்புகிற ஆண்டவரே. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.